சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஃபஜர் தொழுகைக்கு பின்பாக செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழாக சமூகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளையும் அதனுடைய நம்முடைய பார்வையும் விளக்கும் விதமாக இந்த அமர்வு உள்ளது. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், உலகம் முழுவதுமாக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு போர் உருவாகக்கூடிய ஒரு சூழல்ல உலகம் இயங்கிக் கொண்டிருக்குது. ஏன் இந்த போர் உருவாகக்கூடிய காரணமாக இருக்கு, இதனுடைய பின்விளைவு என்ன, இது அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக முதல்ல இன்றைக்கு அமெரிக்கா என்ற நாடுதான் போரை தூங்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்கு. இந்த அமெரிக்கா என்ற நாட்டை பற்றியான செய்தியை முதல்ல அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்வையில் அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசான சார்ந்த நாடு. அதுதான் உலகத்திலேயே இராணுவத்திலே இருந்தாலும், செல்வாக்கா இருந்தாலும், பதவியிலா இருந்தாலும், ஒரு அதிகாரமான எல்லா இடத்தையுமே அமெரிக்கா தான் முதன்மையா இருக்கு அப்படின்னு நம்முடைய பார்வையா இருக்கு. பொதுவாகவே அமெரிக்கா தான் உலகத்துல முதல் வல்லரசான ஒரு நாடு என்று சொல்லுவாங்க. இந்த வல்லரசுங்கிறதுக்கான வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெளிவாக அடுத்தது சொல்லக்கூடிய விஷயம் லேசா புரிஞ்சுக்கும். இந்த வல்லரசுங்கிறது முதல்ல என்ன, இரண்டு விதமான வார்த்தைகளை சொல்லி வல்லரசுங்கிற வார்த்தை பிரிக்குதான். ஒன்று, சுய சார்போடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி, தன்னுடைய நாட்டுக்கு மக்களுக்கான தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்தால், வறுமை இல்லாத மக்களை கொண்ட ஒரு நாடா இருந்தால் அது வல்லரசு. இரண்டாவது என்ன, வல்லமை கொண்ட அரசு. எந்த நாடா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எனக்கு நேராக எனக்கு மேலாக யாரும் வரக்கூடாது என்ற ஒரு பெருமையோட உச்சத்தில் வாழக்கூடியதுதான் வல்லரசு. இந்த அடிப்படையில புரிந்து கொள்வா இருந்தால் அமெரிக்காவில் இன்றைக்கும் வறுமை மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. உலகத்துல எல்லா நாடுகளும் பெரும்பாலும் வறுமையோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த வல்லரசுங்கிறத எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, உலகத்துல எங்களை மிஞ்சிய ஒரு ஆற்றல் கொண்ட நாடு யாரும் கிடையாது, எங்களை பகைத்து கொண்டு எந்த நாடும் நிம்மதி ஆள முடியாது என்பதை ஒவ்வொரு சூழலையுமே அமெரிக்கா நாடு உணர்த்தி கொண்டே இருக்குது. முதல் உலக போருக்கு பின்பாக இந்த அமெரிக்கா என்ற நாடே ஒரு வல்லரசு என்ற, அதாவது வல்லமை கொண்ட அரசாக தனக்கு கீழாக எல்லா நாடும் இருக்க வேண்டும் என்ற முதல் தோற்றம் அப்பதான் உருவாகும். ரெண்டு நாடுகளுக்கு சண்டை வரும்போது ரெண்டு நாட்டுக்கும் ஆயுதம் கொடுப்பான். சொல்லப்போனால் உலகத்தினுடைய ரவுடியாக அமெரிக்கா இருக்கலாம். உலகத்துக்கான அணு ஆயுதங்கள் இருந்து எல்லாவற்றையும் விற்பனை செய்யக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடியவன் அமெரிக்கா தான். எல்லாவற்றையும் மாட்டீங்கன்னா வல்லரசு. வல்லரசு என்ன வல்லரசு, உலகத்தில் எனக்கு மேலாக நான் நிகரையாக வரக்கூடாது, அதான் முக்கியமான அம்சமா இருக்கு. இந்த அடிப்படையில உலகத்துல 190க்கும் அதிகமான நாடுகள் கணக்கெடுப்புல அங்கீகாரம் பெற்ற நாடுகள், அங்கீகாரம் பெறாமல் பல நாடுகள் இருக்கு. இந்த 190க்கும் அதிகமான நாடுகள்ல இந்த அமெரிக்காவுடைய நாட்டினுடைய ராணுவ தளங்கள் இருக்கா இல்லையா, இந்த ராணுவத்தை ஏன் பேச சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல பல பகுதியில ராணுவத்தின் நிலைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த ராணுவ நிலை எதற்காக, நம்முடைய நாட்டை, இந்திய நாட்டை யாராவது அந்நிய நாடுகளில் இருந்து தாக்க வர்றாங்கன்னா அந்த எதிரி நாட்டை தாக்குதலுக்காக பயன்படுத்தக்கூடிய இடமாக நம்முடைய நாடு வச்சிருக்கோம். இந்திய நாட்டு பாதுகாப்பிற்காக அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் அமெரிக்கா நாட்டை தாண்டி 70 நாடுகள் இருக்கு. 190ல சொல்லப்போனால் 1/3 அதிகமாக 70 நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அமெரிக்காவுடைய உலக பிரிவு இருக்கு, CIA சொல்லுவாங்க. இந்த CIA உடைய முக்கியமான பொறுப்புகள்ல ஒண்ணு, பல நாடுகள் இருக்கக்கூடிய முக்கியமான அதிபர்கள் இருப்பாங்க. அந்த அதிபர்களுக்கு துணையா இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான நபர்களை தன்னுடைய வலையில் விழ வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், ஜான் பெர்கின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய முக்கியமான CIA உடைய உளவு பிரிவில் ஒருத்தர் இருந்தார். அவர் பல வருடங்கள் அந்த CIA பொறுப்பாளராக முக்கியமான பதவி வைத்துக் கொண்டு பின்னாடி இந்த பொறுப்பை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பின்பாக ஒரு புத்தகம் வெளியிடுகின்றார். தமிழ்ல கூட வந்திருக்கு, ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். இந்த ஒரு புத்தகம் படிச்சாலே உலகத்தில் இன்றைக்கு அமெரிக்கா என்ற நாடு எப்படி உருவாயிருக்குது, எப்படி பல நாடுகளை கையில் கொண்டு வந்திருக்கு என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக அவர்
அந்த பொறுப்பில் இருந்து வெளியே வந்த பின்மா எழுதியிருக்கிறார். உலகத்தில் அதிகமான விற்பனையான புத்தகங்கள்ல இவருடைய புத்தகம் முக்கியமான ஒன்று. நம்மளால புத்தகம் படிக்காம இருக்கிறோம். முடிந்தா இது மாதிரியான புத்தகங்கள் படித்தா உலகத்தின் நிலை என்ன இருக்கிறது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு அறிவை மெருகேற்ற முடியும். ஒரு பொருளாதார அடியான ஒப்புதல் வாக்கு முடியும். என்ன சொல்ல வர்றாருன்னா, அமெரிக்கா தன்னுடைய சொந்த நாடா இருக்கிற சொந்த பூர்வீக குடிமகன் அவர் தான். அவரே சொல்றாரு, அமெரிக்கா என்ற நாடுதான் உலகத்துல தன்னுடைய நிலையை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல நாட்டு சொல்ல போனால் முக்கியமான நாடுகளுடைய அதிபரையை கொலை செஞ்சிருக்கிறார். பனாமா என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு, அமெரிக்கா சற்று துறையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த பனாமா என்ற நாட்டினுடைய அதிபரை கடத்தி ராணுவ விபத்தாயிடுச்சுன்னு சொல்லி அவரை கொலை செஞ்சுட்டாங்க. வெளி உலகத்துக்கு பார்க்கும்போது விபத்தாயிடுச்சு, ஏரோப்ளேன் மேல போடுச்சு, அது விபத்தாயிடுச்சு, அவர் மௌத்தா போயிட்டாரு. உள்ள நடந்த சதி என்ன? அமெரிக்கா தான் தன்னுடைய சதிவலையின் மூலமாக இவரை கொலை செய்தது. இதே மாதிரி பல பேர். சமீபத்துல ஒரு மாதத்துக்கு முன்பாக வெனிசுவேலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரை என்ற ஒருவரை கைது செய்கிறார். அவருடைய நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய பிரதமர் அதிபர் நம்ம நாட்டினுடைய மோடியை கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி அந்த நாட்டு வெனிசுவேலாவுக்கு உள்ளே வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கும் விதமாக கடத்திட்டு போயிட்டான். கடத்தினவே இப்ப ஜெயில வச்சிருக்கிறார். ஒரு நாட்டினுடைய அதிபரை கடத்துவதற்கு யாருக்காவது ஒரு மன உறுத்தல் வேணாமா? ஏன் இவன் செய்யறாங்கன்னா, என்னை எதிர்த்து யார் இருந்தாலும் என்னுடைய கரங்களுக்கு கீழே வர வேண்டும், அதற்காக எதையும் செய்வேன். இப்படி பல்வேறான நாடுகள்ல அடக்குமுறை உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய முக்கியமான நாடுகள்ல சவுதியா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், பல்வேறு விதமான நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் வச்சிருக்கிறான். என்ன காரணம்? இந்த நாடுகள் எனக்கு எதிராக செய்யக்கூடாது. மத்திய ஆசியா பகுதியில், மத்திய கண்டங்கள்ல, மிடில் ஈஸ்ட் பகுதியில் என்னுடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். சொல்ல போனா கத்தாருங்கிறது முக்கியமான ஒரு நாடு. கத்தார் தான் மத்திய ஆசியா பகுதிகளிலேயே அதிகமான ராணுவ தளங்கள், கிட்டத்தட்ட 10,000 ராணுவ வீரர்கள் இருக்கிறார். அந்த அளவுக்கு ராணுவத்தை கூச்சி வச்சிருக்கிறார். காரணம் என்னவென்றால், அந்த பகுதிக்குள்ளாக யாரும் எனக்கு எதிராக செயல்படக்கூடாது. எல்லா நாடுகளும் தான் விதிவிலக்கே கிடையாது. எப்படி செய்வாங்க தெரியுமா? ஜான் பெர்கின் சொல்றாரு, ஒவ்வொரு நாடுகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்காக நாங்கள் பொருளாதார காசு கொடுத்து உதவி செய்வோம். இன்றைக்கு நான் கொடுக்குறான், வட்டி கொடுக்குறான்ல, பொருளாதார உதவி கொடுக்கிற மாதிரி உங்க நாடு நடிவடைந்து இருக்கு. நாங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கிறோம். சவுதியுடைய முக்கியமான ஒரு பொருளாதாரம் எண்ணெய். அந்த எண்ணெயினுடைய முதன்மையான ஒன்று அரம்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான். அந்த அரம்கோ நிறுவனத்துக்கு எல்லா வகையான உதவியினை செஞ்சிருக்கோம். பொருளாதார உதவியா இருந்தாலும், அந்த ஆயிலை பிரித்திருப்பதற்கான கருவிகளாக இருந்தாலும், அதற்கான வாகனங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். மொத்த கான்ட்ராக்ட் யாரு? எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துரும். நோகாம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். எல்லாருக்கும் பொருளாதார உதவி கொடுக்கிறோம், உங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுக்கிறோம். எல்லாம் கொடுத்து அளவுக்கு அதிகமா நம்ம பொருளாதாரம் வாங்கி பின்பா கடன் கட்ட முடியாத உண்டாகும். கடன் கட்ட கூடாது என்பதற்காக பொருளாதாரம் கொடுப்போம். கடன் கட்ட முடியாது வந்த பின்பாக அந்த நாட்டில ராணுவ தளங்கள் உள்ள வைப்போம். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்ற பேர்ல ராணுவ தளங்கள் வைப்போம். அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை கனிமங்கள் இருக்குமா இல்லையா, இந்த கனிமங்களை திருடுவான். இதெல்லாம் அதிகாரப்பூர்வமா எல்லாம் பண்ணுவான். காரணம் என்னவென்றால், மேலதான் எனக்கு கீழே எல்லாரும் என்ற அடிப்படைதான் உலகத்தை கட்டியமைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அமெரிக்கா. சரி, இப்ப ஈரானுக்கு வருவோம். இப்ப ஈரான் என்ன பிரச்சனை கேட்டா, ஈரானை பொறுத்தவரைக்கும் நம்முடைய பாடம், ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, ஒரு ஷியா நடக்கும் நாடு. வரலாறு பின்னாடி பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல 2 முக்கியமான பேரரசு, ஒன்று ரோம பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய நேரத்துல பாரசீகம் வலிமையான ஒரு பேரரசு. எந்த அளவுக்கு என்றால், உலகத்துல ராணுவத்துல அவர்கள் யானைப்படை வைத்திருந்த சமுதாயம் ரோமர்களும் இந்த பாரசீக பேரரசு தான். முக்கியமான அளவுக்கு எல்லாருமே பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு பேரரசு பாரசீகம். பாரசீகம் என்பது ஈரான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தான் அன்றைக்கு பாரசீகம். வலிமையான ஒருவா இருந்தாலும் இன்றைக்கு எப்படி தெரியுமா? இன்றைக்கு நாங்கள் யார் ஒப்புக்கு வர மாட்டோம். எங்க நாட்டை நாங்க பாதுகாப்போம். எங்க நாட்டு நாங்கள் எந்த நாட்டை ஆக்கிரமிக்க மாட்டோம். நாங்கள் எந்த நாட்டுக்குள்ளே வர மாட்டோம். உங்க வேலை நீங்க பாருங்க, எங்க வேலை நாங்க பார்க்கிறோம்.
எங்க நாட்டினுடைய தேவைக்காக நாங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். எங்க நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க யார் உங்களுக்கு வரல, எங்க உங்களுக்கு யார் வராதீங்க. இதுதான் ஈரானுடைய வேலை. அமெரிக்கா என்ன செய்யலாம்? பலவையான சூழ்ச்சி ரொம்ப நீண்ட நல்ல சுருக்கமா சொல்லிருந்தா 1979 ஆண்டு வரைக்கும் ஈரானும் அமெரிக்கா உற்ற தோழர்களாக இருந்தாங்க. 79 ஆண்டுதான் ஷா என்று சொல்லக்கூடிய மன்னர் இருந்தார். அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இன்னொரு நபராக ஆயத்தனாலி காமன் இன்றைக்கு இருக்கிறார். இவருக்கு முன்னாடி ஆயத்தனாலி கோவிலி ஒருத்தர் இருந்தார். அவர்தான் பலவிதமான புரட்சி மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு எதிரான எல்லாம் செய்யணும். நம்முடைய நாடு அமெரிக்காவுடைய அடிமை இருக்கக்கூடாது, நம்முடைய நாடு எல்லாவற்றையும் கை தேர்ந்து இருக்க வேண்டிய அடிப்படையில எல்லாத்தையும் கொண்டு வர்றான். இதை பொறுக்காத அமெரிக்க அரசாங்கம் எல்லா அதிபரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலும் படையெடுப்பான். எல்லாருமே ஜார்ஜ் புஷ்ல இருந்து எல்லாரையும் வரிசையா பார்த்தீங்கன்னா எந்த அதிபர் வந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலும் படையெடுப்பாங்க. எனக்கு மேல வரக்கூடாது, எனக்கு நிகர வரக்கூடாது, இதுதான் அவருடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் ஈரானுக்கு எதிராக படையான சூழ்ச்சி செய்யறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பாக எந்த அளவுக்கு இன்றைக்கு ஈரானை பார்க்கும்போது ரொம்ப நடிவடைஞ்சிருக்கிறோம். உதாரணம் சொல்ல இருந்தா நம்ம நாட்டினுடைய ₹1 இருக்கு. நம்ம $91 கொடுத்தோம்னா அமெரிக்காவுடைய $1 வாங்கலாம். $91 கொடுத்தா ஒரே $1 கொடுப்பான். இதுல ஈரான் தெரியுமா? நம்முடைய இந்திய நாட்டு கணக்கின்படி 12,691 நம்ம கொடுக்கணும். அதாவது நம்முடைய ஒரு காயின் இருக்கா இல்லையா, இந்த ₹1 காயின் அவன் வாங்கணும்னா அவன் நாட்டு ரியாலுக்கு 12,691 அவன் கொடுப்பான். அவன் அவ்வளவு காசு கொடுத்தா நம்ம ₹1 கொடுப்போம். பிச்சைக்காரனை கொடுக்கறது கூட ₹1 கொடுக்க முடியாது, ₹5 கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கணக்கின்படி பாத்தீங்கன்னா கூட ₹60,000. அவன் ₹5 நம்ம ₹5 கொடுத்தோம்னா அவனுடைய காசு ₹60,000 ரியால். அமெரிக்காவுடைய $1 இருக்கா இல்லையா, அமெரிக்காவுடைய $1 இன்னைக்கு ₹91. நம்ம இந்தியா காசு. அந்த ஈரானுடைய காசு பாத்தீங்கன்னா ₹11 லட்சம். ஒரே ஒரு அமெரிக்கா டாலருடைய நிகரான ஈரானுடைய ரியாலுடைய மதிப்பு 11 லட்சம். $1 வாங்கினா 11 லட்சம் கொடுக்கணும். வறுமையில உச்சத்துல இருக்கலாம். எல்லாம் கடுமையான விலைவாசி உயர்வு எல்லாம் அதிகமா இருக்கு. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் மழை இல்ல, கடுமையான சூழலா இருக்கு. நீண்ட செய்திகள் தான். பலவிதமான சிக்கல் இருந்தாலும் அந்த நாடு எந்த அளவுக்கு சுயசார்பு சொல்ல போனா உலகத்திலேயே உண்மையான வல்லரசு மற்ற ஈரான் தான் சொல்ல முடியும். எந்த நாட்டுடைய தேவையும் இல்லை, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எல்லாவற்றையுமே அறிவியல் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கால இல்லாத அளவுக்கான ஆயுதங்களை ஈரான் எடுத்து வச்சிருக்கிறான். அமெரிக்கால இல்லாத செயல் திட்டங்களை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எல்லாரும் வச்சிருக்கிறான். ஒரு வாரத்துக்கு முன்பாக அமெரிக்காவுடைய US உடைய ஒரு ஏர்பேஸோட ஒரு கப்பல் உள்ள வருது. உள்ள வரும்போது எப்படி இருக்கிறான்னா, உள்ள வரக்கூடிய அந்த கப்பலுடைய GPS ஈரானுக்குள்ள இருந்து அதை ஆஃப் பண்றான். அமெரிக்காவுக்கு ஒண்ணும் புரியல. நமக்கு நேரா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் முழுவதுமாக எங்க போனச்சு இடமே தெரியல அவனுக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பின்பாக அமெரிக்காவுக்கு இருந்து GPS ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். ஈரானுக்குள்ள இருந்து அமெரிக்காவுடைய ராணுவ கப்பலை ஈரானுக்குள்ள வச்சிருக்கிறான். அமெரிக்காவை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறான். அதே மாதிரி உலகத்துல பல அதிகமான முறையில போராட்டங்கள்லாம் நம்முடைய நாட்டுல இருந்துச்சுன்னா இன்டர்நெட் உடனே கட் பண்ணிடுவாங்க. இன்டர்நெட் இருந்தால் எல்லாருக்கும் தகவல் ஸ்ப்ரெட் ஆகி பரவும். அதுதான் உண்மையான விஷயம். ஈரான்ல சமீபத்தில் போராட்டம் நடந்துச்சு. அப்ப அமெரிக்கா என்ன பண்றான்? அமெரிக்காவுடைய அதிபரே சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு, ஈரானுடைய போராட்டக்காரனுக்கு நான் ஆதரவு தர்றேன், இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும், வெளிப்படையா பேசுறாரு. அதே மாதிரி ஸ்டார்லிங்க் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா ஏர்டெல், வோடபோன், ஐடியா, BSNL எல்லா இடத்துலயும் டவர் வச்சிருக்கோம்ல. டவர் நெட்வொர்க் வரும். ஆனா அமெரிக்காவுடைய டெஸ்லாவுடைய நிறுவனர் எலான் மஸ்க் தெரியும், உலகத்துல முதல் பணக்காரன் தான். அந்த முதல் பணக்காரனுடைய ஸ்டார்லிங்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. சேட்டலைட் நிறுவனக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம். அந்த ஸ்டார்லிங்க் மூலம் என்ன செய்வாங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் டவரே கிடையாது. டவரே இல்லாமல் அனுமதி மட்டும் இருந்தால் சேட்டலைட் மூலமாக நெட்வொர்க் ஃப்ரீயா கிடைக்கும். ரொம்ப ஸ்பீடு, அதிகமான ஸ்பீடுல எந்த நாட்டுடைய அரசாங்கத்தின் தடுக்க முடியாத வேகம் வரும். இந்த சேட்டலைட் மூலமாக இணையதளம் கொடுத்தா ஈரானுக்குள்ள போராட்டங்கள் அதிகமா வரணுங்கிறதுக்காக யாரும் எதிர்பார்க்க விதமாக ஈரானுடைய அரசாங்கத்தினுடைய IRGC சொல்லக்கூடிய ஒரு
போராட்டம் செய்யக்கூடிய முக்கியமான படை. அந்த ராணுவ படை என்ன செய்யறாங்கன்னா இந்த சேட்டலைட் வரக்கூடிய கனெக்ஷன் அதை கட் பண்றாங்க. உலகத்துல இன்று வரைக்கும் அமெரிக்கா போரை அடுத்த கட்டம் நகர்த்தாததுக்கான காரணம் ராணுவத்துல எல்லாமே சேட்டலைட் மூலமா இயங்குது. இந்த சேட்டலைட் இல்லை என்றால் என்ன செய்ய முடியும்? 3 நாட்கள் ராணுவத்தினுடைய சேட்டலைட் ஆஃப் பண்றோம், எதுவுமே செய்ய முடியல. இது மாதிரி எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா ஈரான் வல்லரசாக திகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இதுவெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் நேரத்துல தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு வேலையை ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா பங்கர் பஸ்டர், அதாவது துளை பூமிக்கு அடியில சென்று தாக்கக்கூடிய ஏவலாம் விட்டோம். அப்படி விட்டுமே தகர்க்க முடியல, சேதாரமானாலும் கூட ஒன்றும் பண்ண முடியல. இப்ப என்ன செய்யறானோ, நாங்க எங்களுடைய கட்டளைக்கு நீங்க கட்டுப்பட வேண்டும், அதனால நீங்கள் எங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு வர வேண்டும் என்றால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் போர் தொடுப்போம் என்ற அடிப்படையில ஈரானை சுற்றி பலவிதமான ராணுவ கப்பல்கள் ஏவுகளை தாக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறோம் பயமுறுத்துவதற்காக. நான் சொன்னதை கேட்டீங்கன்னா உன் நாடு தப்பிக்கும், நான் சொல்றதை கேட்கிறேன்னா உன்னுடைய நாடு இருக்காது, உன் மக்கள் இருக்காது, நீ இருக்க மாட்டே, யாரும் இருக்க மாட்டீங்க. எச்சரிக்கையோடு நிப்பாட்டி இருக்கிறோம். இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இன்று வரைக்கும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான். போர் வருமா வராதாங்கிறதுனா பெரும்பாலும் சொல்ல முடியாது. ஆனால் ஆய்வாளர் சொல்லக்கூடிய கருத்து தெரியுமா? பொதுவா ஈரானை தாக்கிட்டாங்க, ஈரானை தாக்கிட்டானா ஈரான் கடுமையான அடியை சந்திக்கும். அது எந்த மாற்று கட்டம் கிடையாது, கடுமையாக ஈரான் அடியை சந்திக்கதான் செய்யும். அதற்கு நேர் மாற்றமா இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் என்றால், ஈரானுடைய ராணுவத்தினுடைய எந்த அளவுக்கு ஆயுதம் வச்சிருக்கான உலகத்துக்கு பெருசா தெரியாது. இந்த நேரத்துல அதை வெளிப்படுத்தக்கூடிய தருணம் உண்டாகும். முக்கியமான நாடுகள்லாம் இருக்கிறது, கத்தாரா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், பல நாடுகள்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள்லாம் இருக்கு. அந்த ராணுவ தளங்கள் மூலமாக தான் பெருமையோடு ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ராணுவ தளங்கள் ஒன்றும் இல்லாமல் அழிப்பதற்கான ஆயுதத்தை ஈரான் வச்சிருக்கிறார். அமெரிக்காவுடைய ஆட்டம் அடியோடு நகர்த்தப்படுவதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கு. 2வது, இஸ்ரேல் ஒருத்த வாழாடிக்க தெரியல, அந்த இஸ்ரேலுடைய நாடே இல்லாமல் ஆக்குவதற்கும் ஈரான் தயாரா இருக்குது. அமெரிக்கா ஒரே ஒரு குண்டத்துக்கு போட்டாங்கன்னா ஈரான் அரசுமா இருக்க மாட்டான். அமெரிக்காவுடைய எல்லா ராணுவ தளங்களையும் அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 12 நாள் போர்ல இஸ்ரேலுடைய பல நிலைகளை ஈரான் தாக்கலாம். அயோண்டோம் வச்சிருக்கிற உள்ள யாரும் வர முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லி யோசனை இருந்தான். இஸ்ரேலுடைய நாடு பல பிரசியாரமானுச்சு. இந்த நேரத்தை 12 நாள் இஸ்ரேல் உண்மையான மாற்றி ஈரான் இந்த போர் உண்டானால் இஸ்ரேல் நாடே இல்லாத அளவுக்கு சில உண்டாகும். இதுவெல்லாம் ஆய்வாளர் சொல்லக்கூடிய கருத்து. நம்முடைய நிலையில எந்த நாடா இருந்தாலும் ஒரு போர் என்பது வந்தால் அந்த நாடுகளுக்குள்ளான சண்டையை மட்டும் இருக்க, நாட்டில் வாழக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க, சோதனைக்குள்ளாக்கப்படுவாங்க, பல பேர் மரணிப்பாங்க, குடும்பத்தை இழப்பாங்க, செல்வத்தை இழப்பாங்க. பல மக்கள் இது போன்ற இன்னலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய வேலையை முடிந்த வரைக்கும் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வோம். இது போன்ற சூழல் இல்லாமல் அனைத்து மக்களும் நிம்மதியாக, போர் சூழல் இல்லாமல் ஒற்றுமையோடு அனைத்து மக்களும் வாழ்வதற்கு நாம் பிரார்த்தனை செய்து அனைத்து மக்களும் உலகத்தில் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் முதல் முடிவானதாக. வாக்குறுதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.